வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே லக்ஷ்மி சொல்கிறாங்க, ஏன் மலரு வீட்டில் எல்லாம் போட்டது போட்ட பாக்கில் போட்டு போயாச்சு. போய் எல்லாம் கிச்சன் வேலை மற்றெல்லாம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு தானேங்க அத்தை போனேன். இனி மதியம் லஞ்சுக்கு தானே, அது நான் சீக்கிரமாக ஒரு மணி நேரத்தில் ரெடி பண்ணிடுவேன். நான் ரெடி பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி மலரு, வர வர நீ சரியே இல்லை. நாளையிலேருந்தாலும் இது மாதிரி வாக்கிங் போகணும், அது பண்ணணும் இது பண்ணணும்லாம் நினச்சிட்டு இருக்கா, அதை புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைங்க அத்தை, வெளியில் போயிட்டு வந்தேன்னா கொஞ்சம் எனக்குமே மைண்டு நல்லாயிருக்கு. வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. கிச்சனுக்கும் வீட்டுக்கும் நடந்து ரூமுக்கும் நடந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. வெளில போயிட்டு வரது நல்லா இருக்குது இல்லைங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மலரு, வர வர நீ ரொம்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட, உன் நடவடிக்கை எல்லாமே மாறி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க அத்தை, இதுக்கே இப்படி பண்ணால் எப்படிங்க அத்தை, நான் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ இருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை இப்போ தாங்க அத்தை திடீர்னு தோணுச்சு. நான் வெளில போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா இருந்தது. வீட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியத்துலேருந்து மறுபடியும் சாயந்தரம் வரைக்கும் சும்மா தான் இருக்கேன். காலையில் இருக்கிற வேலையும் நான் நேரமாக எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எழுந்திரிச்சுன்னா அதையும் சேர்த்து நான் ஒன்றா முடிச்சிடலாம். 9 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு அப்போ அவர் வந்துட்டு பேங்க்குக்கு வேலைக்கு போகிறாருல, அதே டைமில் நானும் வந்துட்டு பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு கிளம்புனா வேலையை முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வருவேன். எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், நானும் சம்பாரிச்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு உடனே வந்து என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியராஜோடைய அப்பா கேட்குறாங்க. இல்லைம்மாம்மா, திடீர்னு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே மதியம் இருந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ அவங்க வேலைக்கு போகாமல் இருந்தால் என்ன ஆக போகுது, வேலைக்கு போனால் அவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக தானே இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, கொஞ்சம் ஒரு தடவை சான்ஸ் தான் கொடுத்து பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் மலரு, நீ இந்த மதியோட சேர்ந்து சேர்ந்து அவள் பேச்சை கேட்டு கேட்டு கெட்டு குடிச்சவராகிட்ட, வர வர வந்துட்டு நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நான் என்னங்க அத்தை, வேலைக்கு தானேங்க அத்தை போகிறேன்னு சொன்னேன். நம்ம ஃபினான்சியலாக நம்ம வீட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்ல. பாருங்கள், இதா மாமாவுக்கு காலையில் ஹெல்த் செக்கப்புக்கு 7,500 ஆச்சுல்ல, அதுவே வந்து இப்போ நான் ஒரு வேலைக்கு போயிருந்தேன்னா அந்த காசை கூட கொடுக்குறக்கு ஆயிருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மலரு, உங்கள் மாமாவுக்கு டெஸ்ட் பண்ணதுக்கு மெடிக்கல் செலவுக்கு பண்ண காசெல்லாம் சொல்லி காமிக்கிறியா நீயே, இல்லை நீயா சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை நான் அப்படி சொல்ல வரலங்க அத்தை, சொல்லியெல்லாம் நான் காமிக்கிறேன்லாம் சொல்லலைங்க அத்தை. நான் வந்து இருக்கிற நிலைமை தான் நான் சொல்கிறேன். இதே வந்து ஒரு வேளை நான் வேலைக்கு போயிருந்தா நானும் என்னாலேயும் பண்ண முடியுமில்லங்க அத்தை, அதான் சொன்னேன். தப்பாக ஏன் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தப்பாக தான் சொன்ன மலரு, நீ வர வர சரியே இல்லை. என்ன உங்கள் மாமாவுக்கு பண்ணுறதெல்லாம் நீ வந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கிறியா? எத்தனை லட்ச ரூபா ஒரு சம்பாரிச்சு இந்த குடும்பத்துக்கு சம்பாரிச்சு கொட்டியிருப்பாரு. ஓ, டக்குன்னு இப்படி சொல்லிட்டு நீ ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லுங்க அத்தை, தப்பாக நினைக்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ உடனே வந்து மதியம் இருந்துட்டு மலர் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா தாயே, நான் அவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன் சரியா, உங்கள்கிட்ட நான் எந்த ஒரு விளக்கத்தையும் கேட்கல. நானாச்சு அவளாச்சு, நீ எதுக்குமா குறுக்க வர அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் பேசுகிறதுல என்ன தப்பு, நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது சிலது இருக்குல்ல, அதை சொல்லலாம் தான். அம்மா நான் ஒன்றும் புரிஞ்சுக்கவும் வேண்டாம், நீ ஒன்றும் சொல்லவும் வேண்டாம், சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை நான் அப்படி அர்த்தத்தில் சொல்லிங்க அத்தை, பணம் இருந்திருந்தா நானும் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பேன்லங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் தான் சொன்னேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போதுண்டிமா போதும், இனிமேல் வந்துட்டு நீ எங்கே பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்படுனா உங்கள் வீட்டில் இருக்கிற சேவிங்ஸில் எடுத்து நீங்கள் வந்து செலவு பாருங்கள். மாத்திரை மருந்து நீ எல்லாத்துக்கும் அதுக்கு கூட காசு சொல்லுவாளுங்க போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ சாப்பிட்றீங்க அவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு கூட கணக்கு பார்த்தா கூட பார்ப்பாங்க போல இருக்குது. நான் கூட என்னமோ நினச்சேன், மலரும் இப்போ வந்துட்டு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டால அப்படின்னு சொல்லி லபதுபான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே வந்துட்டு இங்கே பாக்கியராஜோடைய அப்பா சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக லக்ஷ்மி, நீ தேவையில்லாமல் பிரச்சனையை பெருசு பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க அவள் சொல்கிறாங்க, நீ நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்கிறா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் தண்ட செலவு அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாலும் சொல்லுவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்பே கரெக்டாக சுரேஷ் வந்துடுறாரு. வந்தோன்னா பாத்தியாடா, என்னென்ன பேசிட்டு இருக்கிறான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மா இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தம்மா, சரி வந்ததே வந்தோம், ஒரு டாக்குமெண்ட் வீட்டில் வச்சுட்டு போனால் அதை எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தேன். வந்தோன்னே மறுபடியும் வீட்டு பஞ்சாயத்து ஆரம்பிக்காதம்மா, தயவுசெய்து ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா உங்கள் அப்பாவை பற்றி இப்படி மெடிக்கல் செலவு ஆகிறத பற்றியெல்லாம் அங்கே ஒருத்தி பேசிகிட்டு இருக்கிறா, அது என்னன்னு சொல்லலான்னு பார்த்தா அதையும் சொல்லக்கூடாதுங்கிறீல்ல. சரியா போச்சு போ, பாக்யராஜ் இவ கீ கொடுத்த மாதிரி நடந்துக்கிறான், நீயும் வந்துட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிற, என்ன நடக்குதுன்னே தெரில. இத்தனை பசங்களையும் பெற்று விட்டு இப்போ கடைசியில் நம்ம சொல்கிறது கேட்குற கூட ஆள் இல்லாமல் உட்காந்துட்டோமேங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு இங்கே பாக்யராஜுடைய அப்பா ரொம்ப கோவமாக உட்காந்துருக்காங்க. லக்ஷ்மி நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, யாரும் நம்மக்கிட்ட எதுவும் வந்து கேட்க வேண்டாம், நீயே அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அமைதியாக இரு, தேவையில்லாமல் நீ ப்ரெஷர் ஏற்றிக்கிறது இல்லாமல் என்னையும் சேர்த்து டென்ஷன் ஆக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நான் இப்போ நல்லது தாங்க சொல்கிறேன், நீ சொன்னதெல்லாம் போதும், கொஞ்சம் அமைதியாக இரு, நம்ம என்ன பேசி என்ன ஆக போகுது, இங்கே யார் நம்ம சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து கேட்குறாங்க, நீ தேவையில்லாமல் வந்துட்டு ஏதாவது பேசிகிட்டு இருக்காத, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சரி சொல்லுங்கம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் சுரேஷு, இங்கே பாரு காலையில் மெடிக்கல் செலவாச்சுல்ல, அதையெல்லாம் உங்கள் மலர் சொல்லி காமிக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் நீயா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்களே. ஆமாண்டா, இவளுக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஆனால் நாங்கள் சொன்னால் கூட அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் வந்து சப்புக்கட்டு கட்டி பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அப்படி சொல்ல வரலம்மா, அண்ணி அது மாதிரிலாம் பேசுகிற டைப் இல்லையில்ல, அதனால் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் தாண்டா இப்போ மாறிட்டா, மாற்ற அந்த ஃபுல்லாக உன் பொண்டாட்டி தாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொன்னீங்களே இது வேணால் வாஸ்தவமான பேச்சு, எல்லாம் இந்த மதி பண்ணுற வேலையாக தான் இருக்கும். நீ கையும் காலையும் வச்சுட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கவே மாட்டியா, அதுவும் முக்கியமாக நீ
பேசாம இருக்கவே மாட்டியா? எது பேசினாலும் ஏதாவது குதர்க்கமா, பிரச்சனை வர மாரி தான் பேசுவியா? இப்படி தான் நீ வந்து பொறந்து வளர்ந்துருக்கிறியா? அப்படின்னு சொல்லிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காதீங்க. மலரவிங்க தேவையில்லாமலாம் பேசல. ஏதோ வந்துட்டு பேசுறப்ப பேச்சு வாக்குல ஏதோ சொல்ட்டாங்க. வேலைக்கு போறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்ப சடனா வந்துட்டு இது மாரி மெடிக்கல் செலவுல திடீர்னு ஆகுதுல்ல. அதெல்லாம் கூட நான் சம்பாரிச்சா குடுப்பேன்லங்க மாரி தான் சொன்னாங்க. மத்தபடி அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. பொண்ணுங்கன்னா வந்து கிச்சன்லேயே இருக்கணும். சொல்ற வேலையெல்லாம் மாமியார் மருமகள்லாம் சொல்ற வேலையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும். அப்படின்ட்டுலாம் கிடையாதுல்லங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பா சாமி உங்கள்ட்ட தெரியாம நான் பேசிட்டேன். அம்மா இவகிட்ட பேசினா ஒரு முழத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பாம்மா. என்னால இவட்டலாம் பேச்சு குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசுறப்போ ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துருது. சுரேஷ் கிளம்பிடுறாங்க. போங்கடா போங்க. யாரும் வந்துட்டு உங்க பொண்டாட்டி இல்ல, யாரும் கேட்கவும் மாட்டீங்க, அடக்கியும் வைக்க மாட்டீங்க. அவளுக்கு அதனால தான் இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாளுக. வரட்டும் இன்னைக்கு பாக்கியராஜ் வரட்டும். வந்தா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அத்தை நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன சொல்றீங்க? போதும்டிம்மா நேத்து ஒரு நாள் நீ இவளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு பண்ணி, கடைசியில எல்லா பிரச்சனையும் என் பக்கம் திருப்பி விட்டியல்ல. அதேபோல இன்னைக்கு நீ வந்துட்டு நீ பண்றதெல்லாம் கரெக்ட்டு. நான் பேசுனது தப்பு அப்படிங்கிற மாரி நீ திருப்பி விட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படித்தானே? அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அத்தை நான் ஒரு வேலைக்கு போறத பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேங்க அத்தை. நான் மட்டும் கிடையாது. ரேவதியும் சேர்த்து தான் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ நீங்கள் 2 பேரும் கெடுத்து குட்டிச்சவர் ஆகிறது மட்டும் இல்லாமல் ரேவதி என் பொண்ணையும் சேர்த்து கெடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதான் என்னங்க அத்தை எது சொன்னாலும் நீங்கள் இப்படி சண்டைக்கு வந்தால் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு இங்கே மதி சொல்கிறாங்க. ஏங்க நம்ம என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிற நிலமையில இல்லை. அவங்க நம்மக்கிட்ட சண்டை போடுற நிலமையில இருக்காங்க. தேவையில்லாமல் பேசி நீங்கள் உங்கள் எனர்ஜி குறைச்சிக்காதீங்க. போங்க போய் கிச்சனில் நம்ம வேலையை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆ அஜமானி அம்மா கூப்பிட்டாங்க போ பின்னாடியே போ. அவள் என்ன சொல்கிறாளே அது மட்டும் செய்ய சரியா? நாங்கள் எது சொன்னாலும் நீ காது கொடுத்தும் கேட்க வேண்டாம். எதுவும் நீ செய்யவும் வேண்டாம். கூட்டிகிட்டு போய் 2 பேருமே பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. போனதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே லக்ஷ்மிகிட்ட சொல்கிறாங்க. நீ அமைதியாகவே இருக்கவே மாட்டியா? எதுக்கு ஒன்றும் இல்லாத பிரச்சனை இவ்வளோ பெருசு பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அவள் காசு பணத்தை எல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருக்கிறா. இங்கே பாரு அப்படி சொன்னால் அதை அவன் நம்ம பாக்கியராஜோ இல்லை சுரேஷோ நம்மக்கிட்ட இப்படி செலவாகுது தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ண முடியாது பிடிக்க முடியாது செலவு பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அப்போ நம்ம கேட்கலாம். வீட்டுக்கு வந்த மருமகிட்ட எதுக்கு இப்படி நம்ம சரிக்கட்டுக்கு நிற்கணும்? நமக்கு மதிப்பை நாம தானே கெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இவளை அடக்கி வச்சாதாங்க இவன் அமைதியாக இருப்பா இல்லைன்னா பாக்கியராஜ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது சரியா? இப்போது நானே சம்பாதிக்கிறப்போ ஏதாவது செலவு பண்ணுறேன்னா உங்களோட ஒரு வார்த்தை கேட்காம நான் பண்ணிக்கிறேனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தாங்க நானும் சொல்கிறேன். இவளுக்கு அதெல்லாம் கூட கிடையாது. அதுக்கு மேலேயும் பண்ணிட்டு இருக்கிறாளுக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு இங்கே பாரு நீ ஒன்றும் இல்லாத விஷயத்தை பெருசு பண்ணுறன்னு சொல்லி பேசுகிறப்பவே பாக்கியராஜு வந்துடுறாங்க. பாக்கியராஜ் வந்தோடனே ஏன்டா உங்கள் அப்பாவுக்கு செலவு பண்ணுற காசை பற்றி நீ கணக்கு பார்த்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுக்குமா கணக்கு பார்க்க போகிறோம்? என்கிட்ட பணமே இல்லைன்னா கூட வெளியிலேருந்து காசு வாங்கி கூட நான் பண்ணிடுவேன். அப்பாவுடைய ஹெல்த் விஷயம் இல்லையம்மா. இதில் எப்படிம்மா பணம் காசை நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கணக்கு பார்க்கல ஆனால் மலர் கணக்கு பார்த்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்துட்டு அங்கே பாக்கியராஜுக்கு செமக்கம் வருது. காலையிலேயே இதை பற்றி தப்பாலாம் பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு மலர் இப்படி பேசினேன்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்கிற மலர்கிட்ட போய் சத்தம் போட்டு கேட்குறாங்க. அப்போ உடனே மதியன்ட்டு அப்படி இல்லைங்க அவங்க தப்பாலாம் ஒன்றும் கேட்க வரலங்க. நான் வேலைக்கு போகிறேன் போனால் இந்த மாதிரி செலவெல்லாம் கூட என்னால் பண்ண முடியுமில்லைங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வேலைக்கு போறியா? யாருக்கிட்ட கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ மதியன்ட்டு ஏங்க நீங்கள் என்னங்க இப்படி கேட்குறீங்க? அவங்க போகிறத பற்றி உங்ககிட்ட சொல்லுவாங்க. இருந்தாலுமே அவங்க போகிறத பத்தி நீங்க முடிவு பண்ணக்கூடாதுல்ல. அவங்க தானே முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் நீ தான் மதி காரணம்.